உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது உன் திட்டமா, தேவனுடைய சித்தமா? உன் கிரியையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அப்பொழுது உன் எண்ணங்கள் நிலை பெறும். நீதிமொழிகள் 16:3. அன்பானவர்களே, பலர் தேவனை தங்கள் திட்டங்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய அழைக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் சொல்வது வேறு. உன் திட்டத்தை தேவனிடம் ஒப்புக்கொடு, அப்போதுதான் அவர் உன் வாழ்க்கையை நிலைப்படுத்துவார். ஆபிரகாம் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டான். அவன் செல்லும் இடத்தை அறியவில்லை, ஆனால் தேவன் அவனை விசுவாசத்தின் தகப்பனாக உயர்த்தினார். யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான், சிறையிலும் இருந்தான், ஆனாலும் தேவனை விட்டுவிடவில்லை. தேவன் சரியான நேரத்தில் அவனை எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தினார். இயேசுவே கூட, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலின் மூலம் இரட்சிப்பின் வழி உலகத்திற்கு திறக்கப்பட்டது. தேவனிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. தேவனை நம்பி ஒப்புக்கொடு. அவர் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. அவர் மூடும் கதவை யாராலும் திறக்க முடியாது. உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் ஊழியம், உன் எதிர்காலம் அனைத்தையும் கர்த்தரிடம் ஒப்புக்கொடு. அவர் உன் பாதைகளை நிலைப்படுத்துவார். ஆமென்.